வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். 6th to 10th ஓல்டு தமிழ் புக்குன்னு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 10th ஃபஸ்ட் இயரில் போட்ட பழைய புத்தகத்திலிருந்து போட்ட பார்ட் 1 வீடியோவும் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். துணைப்பாடம் பரிதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாழ்ந்தாருன்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து இறுதியில் வந்து வாழ்ந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரியார். ஸோ எல்லாருக்குமே வந்து இவருடைய டீட்டெயில் மேக்சிமம் இந்த பேசிக் டீட்டெயில் எல்லாம் நம்ம புது புத்தகத்திலேயே வந்து படிச்சிருப்போம், தெரிஞ்சியும் வச்சிருப்போம். அதனால தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். தெரியாத டீட்டெயிலை வந்து அழுத்தம் கொடுத்து வந்து படிச்சுக்கோங்க. பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரியார். இது வந்து வடமொழி கலப்பு இருக்கிறதால என்ன பண்ணியிருப்பாரு, தனித்தமிழில் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழில் வந்து பேர் வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிருப்பாரு. இவர் எங்கே பிறந்தாருன்னா மதுரையில் விளாச்சேரியில் வந்து பிறந்திருக்காரு. சூரிய நாராயண சாஸ்திரியான பரிதிமார் கலைஞர் எங்க பிறந்திருக்காரு, மதுரைக்கு அடுத்தே இருக்கக்கூடிய விளாச்சேரி என்ற இடத்துல கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மாள் இணையாருக்கு 3வது மகனாக எப்ப பிறந்திருக்காருன்னா 1870 ஜூலை 6ஆம் நாள் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவர் 33 வருஷம் மட்டும்தான் வாழ்ந்திருப்பாரு. 1870 பிறந்து 1903 வந்து இறந்திருப்பாரு. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமானது அவருடைய இயற்பெயர். அப்புறமா எங்க பிறந்தாருன்னா மதுரையை அடுத்து இருக்கக்கூடிய விளாச்சேரி. இந்த விளாச்சேரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பரிதிமார் கலைஞர்னா பருத்தி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பருத்தி வந்து விளர ஸ்டேஜ் தானே, அது வெடிச்சு வந்து விளர ஸ்டேஜ் வர்றப்ப தான் அதை போய் வந்து பருத்தியை வந்து பறிச்சுட்டு வருவாங்க இல்லையா. பருத்தி வந்து வெடிச்சு விளர ஸ்டேஜில் தான் அதை போய் எடுப்பாங்க, பருத்தியை வந்து எடுப்பாங்க. அப்போ விளாச்சேரி அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தை அவருடைய பரிதிமார் கலைஞருடைய தந்தையான கோவிந்தி சிவனாரிடம் வந்து என்ன பண்றாரு, வடமொழியை வந்து கத்துக்கிறாரு. தமிழை வந்து யார்கிட்ட கத்துக்கிறாருன்னா மகாவித்வான் சபாபதியார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் கிட்ட வந்து உவேசா அவர்கள் வந்து படிச்சிருப்பாரு. பரிதிமார் கலைஞர் வந்து மகாவித்வான் சபாபதி கிட்ட வந்து தமிழ் வந்து படிக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில இளங்கலை வந்து முடிக்கிறாரு, BA வந்து முடிக்கிறாரு. இந்த இளங்கலை தேர்வுலையும் தமிழிலையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் தத்துவத்திலையும் வந்து பல்கலைக்கழகத்திலேயே வந்து முதல் மாணவராக தேர்ச்சி பெறவும் வந்து செய்யறாரு. ஸோ பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக எந்தெந்த இதுல வந்து தேர்ச்சி பெறாருன்னா தமிழ்லையும் தத்துவத்திலையும். இவர் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள் வந்து செந்தமிழ் நடையில வந்து சுவைப்பட விவரிக்கும் ஆற்றல் வந்து பெற்றிருக்காரு. ஸோ பரிதிமார் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கற்பிக்கும் பாடங்களை செந்தமிழ் நடையில் சுவைப்பட விவரிக்கும் ஆற்றலை வந்து பெற்றிருந்தார். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு பேராசிரியர் பணி வந்து கொடுக்க வந்து முன் வர்றாங்க. பட் இவர் வந்து அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே வந்து கொடுக்க வந்த பணியை வேண்டான்னுட்டு ஏற்காம இவர் வந்து தமிழ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கல. ஏன்னா இவருக்கு வந்து தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு ஆர்வம். சேம் டைம் வந்து இவர் படிச்ச பள்ளிக்கூடத்திலேயே தத்துவம் வந்து ஆசிரியர், அந்த தத்துவத்துக்கான ஆசிரியர் பதவி வந்து கொடுத்திருப்பாங்க, பேராசிரியர் பதவி. பட் இவர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு தமிழ் துறையை தான் வந்து கேட்டு வாங்கியிருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்ல பயிலும் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு அவருடைய இல்லத்திலேயே தமிழ் வந்து கற்பிக்கிறாரு. அவங்கள வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்றமிழ் மாணவர் அப்படின்னு அழைக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இயற்றமிழ் மாணவர் அன்னிட்டு யார் அழைத்தாங்க அவங்க கிட்ட படிக்கிற மாணவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து வந்து மதுரை தமிழ் சங்கம். மதுரையில வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தமிழ் சங்கம் வந்து அமைப்பாங்க. யாரு வந்து அமைப்பாங்கன்னா பாண்டித்துரை அவர்கள் வந்து அமைப்பாங்க. யாருடைய தலைமையிலன்னா பாசுகர சேதுபதி தலைமையில பாண்டித்துரை மேற்பார்வையில பரிதிமார் கலைஞர், உவே சுவாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்கள் துணையோட மதுரையில வந்து 4ஆம் தமிழ் சங்கம் வந்து நிறுவுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். மதுரையில 4ஆம் தமிழ் சங்கம் வந்து நிறுவுறாங்க. யாருடைய தலைமையிலன்னா பாசுகர சேதுபதி.
யாருடைய மேற்பார்வையிலன்னா பாண்டித்துரை மேற்பார்வையில யார் யார் வந்து கூட இருந்தாங்க பேராசிரியர்கள்னா நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் உவே சுவாமிநாதர் தாத்தா தமிழ் தாத்தா அவர்கள் ராகவனார் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். பரிதிமார் கலைஞருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் எங்க பிறந்தாருன்னா மதுரை விளாச்சேரியில வந்து பிறந்தாரு. எப்போன்னா 1870 ஜூலை 6ஆம் நாள் வந்து பிறந்திருக்காரு. பரிதிமார் கலைஞர் வடமொழி வந்து யார்கிட்ட கத்துக்கிட்டாருன்னா அவருடைய அப்பாவான கோவிந்த சிவனார் அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டாங்க. தமிழ் வந்து யார்கிட்ட படிச்சாருன்னா மகாவித்வான் சபாபதி கிட்ட வந்து படிக்கிறாரு. இளங்கலை வந்து எங்க முடிக்கிறாருன்னா சென்னை கிறித்துவ கல்லூரியில முடிச்சுட்டு அந்த கல்லூரியிலேயே வந்து என்ன பண்றாரு தமிழ் பேராசிரியராக பணிபுரியவும் செஞ்சிருப்பாரு. பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக எதுல தேர்ச்சி பெற்றிருப்பாருன்னா தமிழ்லையும் தத்துவத்திலையும் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பாரு. இவருக்கு வந்து ஆசிரியர் பணி வந்து யார் வந்து முன் வந்து எந்த பல்கலைக்கழகம் வழங்குறாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து வழங்குறாங்க. பட் இவர் வந்து அந்த பணியை வந்து ஏற்கல. ஏற்றமிழ் மாணவர் அன்னிட்டு அவர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை பெயர் வைத்து அழைத்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ஸோ இதுல இன்னொன்னு என்னன்னா இவர்கிட்ட தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் வந்து கற்பித்ததுடன் அவங்கள வந்து என்னன்னு பெயரிட்டு அழைத்திருக்காங்க ஏற்றமிழ் மாணவர். நாங்காம் தமிழ்ச்சங்கம் எங்க அமைச்சாங்கன்னா மதுரையில வந்து அமைச்சாங்க. யாருடைய தலைமையிலன்னா பாசுகர சேதுபதி, யாருடைய மேற்பார்வையிலன்னா பாண்டித்துரை. பேராசிரியர்கள் யார் யார் வந்து துணை இருந்தாங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் உவே சுவாமிநாதர் ராகவனார். அடுத்து பாருங்க நம்மளுக்கு சீவை தாமோதரனார் வந்து எங்க பிறந்தாருன்னா யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர்ன்றது தெரியும். இவர் வந்து பரிதிமார் கலைஞருடைய தமிழ் புலமையையும் கவி பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கியிருக்காங்க. திராவிட சாஸ்திரி யாரு பரிதிமார் கலைஞர். அவருக்கு அந்த சிறப்பு பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா சீவை தாமோதரனார். பரிதிமார் கலைஞர் வந்து தனி பாசுர தொகை என்ற நூலை வந்து ஏற்றாரு. பரிதிமார் கலைஞர் வந்து தனி பாசுர தொகை என்ற நூலை யார் ஏற்றாங்க பரிதிமார் கலைஞர். இந்த நூல்ல தான் வந்து என்ன பண்றாருன்னா அவருக்கு அவங்க அப்பா அம்மா வைத்து சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை வந்து மாற்றி பரிதிமார் கலைஞர் அப்படின்னுட்டு தனித்தமிழ்ல வந்து பெயரை வந்து சூட்டிக்கிறாரு. இந்த தனி பாசுர தொகையை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்க்கிறாங்க. யார் மொழிபெயர்க்கிறாங்கன்னா ஜியு போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. தனி பாசுர தொகை யாருடைய நூல்னா பரிதிமார் கலைஞர். இந்த நூல்ல தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அவருடைய இயற்பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை வந்து மாற்றி பரிதிமார் கலைஞர் என தனித்தமிழ் பெயரை வந்து சூட்டியிருப்பாரு. தனி பாசுர தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். அடுத்து வந்து பாருங்க ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த வில்லியம் மில்லர் என்ன பண்ணுவாருன்னா பரிதிமார் கலைஞர் வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில வந்து படித்த போது இவர் வந்து முதல்வராக வந்து இருந்திருப்பாரு. யாரு வில்லியம் மில்லர் அவர்கள் வந்து முதல்வராக இருந்திருப்பாரு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ஆர்த்தரின் இறுதி என்றது ஒரு நூல், அந்த நூலை ஏற்றியவர் யாருன்னா டென்னிசன். ஆர்த்தரின் இறுதி என்ன அந்த நூலை ஏற்றியவர் யாருன்னா டென்னிசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இறுதி காலம் வந்தாவே ஒரு டென்ஷன் ஆகும் இல்லையா. இப்ப நம்மளுக்கே வயசாயிட்டு சாகர நிலைமையில இருக்கோம்னா ஒரு டென்ஷன் ஆகுறோம். இறுதி காலம் அண்ணா ஒரு டென்ஷன் வந்துடும். இல்லை ஒரு செயலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க உங்களுடைய இறுதி அதை வந்து இறுதியா ஃபைனலா முடிக்க போறேன்னா ஒரு படபடப்பாயிடும். நல்லபடியா முடிக்கணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டென்ஷன் வந்துடும். அப்போ ஆர்த்தரின் இறுதி என்ன டென்ஷன் டென்னிசன் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அந்த நூல்ல வந்து ஒரு பாடலை வந்து குறிப்பிட்டு ஆர்த்தரின் இறுதி அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு பாடலை குறிப்பிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா துடுப்புகளுக்கு பதிலாக அன்னப்பறவையினுடைய இறகுகளை வந்து ஊமையாக கூறியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ் தான் எப்படி ஊமையா சொல்லியிருக்காங்க பாரு அப்படின்னுட்டு புகழ்ந்து வந்து வில்லியம் மில்லர் அவர்கள் வந்து சொல்லுவாரு. ஆனா பரிதிமார் கலைஞர் சொல்லுவாரு 12ஆம் நூற்றாண்டிலேயே இது போல தமிழில் இது போன்ற ஊமை ஏதேனும் உண்டா அப்படின்ட்டு வியந்து யார் கேட்பாங்க வில்லியம் மில்லர் வந்து சொல்லுவாரு. அதுக்கு நம்மளுடைய பரிதிமார் கலைஞர் சொல்லுவாரு 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயணத்துல குகப்படனத்துல வந்து விடிநனி
கடிது என்ற பாடலை வந்து பாடியும் வந்து காட்டுறாரு. அதனை கேட்ட ஆங்கில பேராசிரியர் வந்து வியந்து பரிதிமாற் கலைஞரை வந்து பாராட்டியிருப்பாரு. சோ விடுநனி கடிது என்ற பாடல் எதுல இடம்பெற்றிருக்குன்னா கம்பராமாயணம் குகப்படலம். கம்பராமாயணம் குகப்படலம். தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுதல் மணியும் பவளமும் கலந்து கோத்த மாலை போலாகும் என தமிழின் அருமை உணராதோர் கூறினர். சோ தமிழின் அருமை உணராதோர் வந்துட்டு எப்படி சொன்னாங்கன்னு சொல்றாரு. தமிழையும் வடமொழியும் கலந்து பேசுறது எப்படி இருக்குன்னா மணியும் பவளமும் கலந்து கொத்த மாலை போல இருக்கு அப்படின்றாரு. ஆனால் அது தமிழ் மணியோடு பவளத்தை போல செந்நிறம் உடையதான மிளகாய் பழம் கலந்தது போன்ற பையனையே தந்தது என்பது பரிதிமாற் கலைஞர் கருத்து. சோ அப்படி கலந்து பேசுறது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. எழுதுறதெல்லாம் எப்படி இருக்கு, வடமொழியையும் தமிழையும் வந்து கலந்து எழுதுறது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, அந்த தமிழ் மணியோட பவளம் போல கிடையாது, செந்நிறத்துல, அதாவது நல்ல சிகப்பா இருக்கும் இல்லையா, அந்த நிறத்துல இருக்கக்கூடிய மிளகாய் பழம் கலந்தது போன்றது, அந்த பையனை தான் வந்து தந்தது அப்படின்ட்டு யார் சொல்றாரு? பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக பாடத்திட்டத்துல பட்ட வகுப்புல தமிழை வந்து விளக்கிட்டு வடமொழியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு பல்கலைக்கழகத்தாரால் வந்து முடிவு வந்து பண்றாங்க. 1902ஆம் ஆண்டுல பரிதிமாற் கலைஞர் இதை வந்து உறுதியாக வந்து எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததால அந்த முடிவு வந்து பல்கலைக்கழகம் கைவிட்டது என்றது குறிப்பிடுறாங்க. பரிதிமாற் கலைஞர் 1903ல இறந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி வருஷம் 1902ல இந்த எதிர்த்திருக்காரு, வடமொழி வந்து கொண்டு வரக்கூடாது அன்னிட்டு எதிர்த்திருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நற்றமிழ் நாடக நூல்கள் ரொம்ப முக்கியம். ரூபாவதி, காலாவதி என்ற நாடகங்களை வந்து யார் ஏற்றிருக்கா? பரிதிமாற் கலைஞர் வந்து ஏற்றிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்ப பருத்தி பறிச்சு என்ன பண்ணுவோம்? விற்போம்ல. விற்போம்னா அதனால என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ரூபாய் வந்து கிடைக்கும், ரூபாய் வந்து கிடைக்கும். அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ரூபாய் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு கூடும் குறையும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. சோ வந்து அந்த பருத்தி வந்து ரூபா கிடைக்குது, காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரூபா, காலாவதி, ரூபாவதி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூபாய், காலாவதி என்ன காலத்துக்கு ஏத்த மாதிரி ரூபாய் கிடைக்கும்னா பருத்தினால கிடைக்குது பரிதிமாற் கலைஞர் அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா இது நாடகங்கள். இது என்னது? நாடகங்கள். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரூபாவதி, காலாவதி என்ற நாடகங்கள்ல பெண்பால் வேடங்களை புனைந்து நடித்திருக்காரு. யாருன்னா பரிதிமாற் கலைஞர் வந்து நடித்திருக்காரு. சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருப்பதால், சோ சித்திரக்கவி என்ற எழுதும் ஆற்றலை யார் பெற்றிருக்காருன்னா பரிதிமாற் கலைஞர் வந்து பெற்றிருக்கிறதால சித்திரக்கவி என்னும் நூலை எழுதினார். சித்திரக்கவி என்ற நூலை வந்து யார் எழுதியிருக்காரு? பரிதிமாற் கலைஞர் வந்து எழுதியிருக்காரு. சேம் டைம் வந்து நம்மளுக்கு தெரியும் நீதிநெறி விளக்கம் வந்து யார் இயற்றியதுன்னா குமரகுருபர் இயற்றியது. இதுல 51 பாடல்களுக்கு வந்து உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கியிருக்காரு. யாருன்னா பரிதிமாற் கலைஞர். குமரகுருபர் இயற்றிய நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியராக விளங்கியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். அடுத்து வந்து மூசி பூர்ணலிங்கம் வந்து என்ன இதழ தொடங்கி வைத்தாருன்னா ஞானபோதினி. அந்த இதழ நடத்தியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞருக்கு எந்தெந்த மொழிகள் நல்லா தெரியும்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். இவர் வந்து மாணவராக இருந்தப்பவே யாரு? பரிதிமாற் கலைஞர் வந்து மாணவ பருவத்திலேயே என்ன பண்ணிருக்காரு? ஆங்கில பாடல்களை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வடமொழி நூல்கள்லையும் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழில் உயிர்த்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரையையும் வந்து வரைந்திருக்காரு. உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை என்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர். அதே வந்து உயர்தனி செம்மொழி என்ற நூல் ஆங்கிலத்துல எழுதினவர் யாருன்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் நூலு உயர்தனி செம்மொழி என்ற நூலு 1966ல ஆங்கிலத்துல வந்து இது பண்ணிருப்பாரு. யாருன்னா பாவனார், தேவநேய பாவனார். அதே உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரை என்ன? பரிதிமாற் கலைஞர். மதுரை தமிழ் சங்கத்தாரின் செந்தமிழ் இதழ். செந்தமிழ் இதழ் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்து அவங்களுடையது. அதுலதான் வந்து இந்த கட்டுரையை வந்து இது பண்ணிருக்காரு.
தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 33ஆம் அகவையில் 1870 பிறந்திருப்பாரு. ஜூலை 6ஆம் தேதி கரெக்டா 33 வருஷம் 1903 வந்து இறந்துருவாரு. நவம்பர் 2ஆம் தேதி வந்து இறந்துருவாரு. நடுவண அரசு வந்து பரிதிமார் கலைஞருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பு வந்து செய்திருக்காங்க. நடுவண அரசு இவருக்கு வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பேஜ்ல இது வரைக்கும் முக்கியமானது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். திராவிட சாஸ்திரி யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி இல்லையா இவருடைய இயற்பெயரு, அதனால திராவிட சாஸ்திரி. அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா தாமோதரனார், சிவை தாமோதரனார். யாருக்கு கொடுத்தாருன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் பெற்றோரிட்ட சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை எந்த நூல்ல வந்து பரிதிமார் கலைஞர் என தனித்தமிழ் பெயராக சூட்டி கொண்டாருன்னா தனிப்பாசுர தொகை. தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா ஜியு போப். வில்லியம் மில்லர் என்றவர் யாருன்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். பரிதிமார் கலைஞர் வந்து சென்னை கிறித்துவ கல்லூரியில படித்தப்போ அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர் தான் வந்து வில்லியம் மில்லர். ஆர்த்தரின் இறுதி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா டென்னிசன். தமிழில் இது போன்ற ஊமை ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் மில்லர். அதுக்கு பரிதிமார் கலைஞர் என்ன சொல்லியிருப்பாரு, 12ஆம் நூற்றாண்டுல கம்பராமாயணத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. அதுல குகப்படத்துல விடினணி கடிது அன்னிட்டு ஊமை வந்து இருக்கு, இது போன்று இருக்கு. விடுநனி கடிதுன்றது எதுல இடம் பெற்றிருக்கு, கம்பராமாயணம் குகப்படலம். தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுதல் மணியும் பவளமும் கலந்து கொத்த மாலை போல் ஆகும் என தமிழின் அருமை உணராதோர் கூறினர். ஆனால் அது தமிழ் மணியோடு பவளத்தை போல செந்நிறம் உடையதான மிளகாய் பழமும் கலந்தது போன்ற பயனையே தந்தது என்பது யாருடைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். பல்கலைக்கழகத்துல வந்து வடமொழியை கொண்டு வரலாம் அப்படின்றப்போ 1902 வந்து உறுதியாக எதிர்த்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். ரூபாவதி காலாவதி என்ற நாடகங்களை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் வந்து எந்த நாடகங்கள்ல பெண்பால் வேடங்களை புனைந்து நடித்திருக்காருன்னா ரூபாவதி காலாவதி. பரிதிமார் கலைஞர் வந்து எந்த கவி எழுதும் ஆற்றல் பெற்றவர்னா சித்திர கவி எழுதும் ஆற்றல் பெற்றவர். சித்திரக்கவி என்ற நூலை வந்து எழுதியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்களுக்கு வந்து உரை எழுதி உரையாசிரியர் ஆயிருக்காருன்னா 51 பாடல்களுக்கு. ஞானபோதினி இதழை தொடங்கியவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். ஞானபோதினி இதழை நடத்தியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றிருந்தாருன்னா தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம். செந்தமிழ் இதழ் வந்து யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தாரினுடைய செந்தமிழ் இதழ்ல பரிதிமார் கலைஞர் வந்து என்ன கட்டுரையை வந்து வெளியிட்டிருப்பாருன்னா உயர்தனி செம்மொழி. தமிழ் மொழி வந்து உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் எப்ப இருக்கிறாருன்னா அவருடைய 33வது வயதுல 1903 நவம்பர் 2 வந்து இறந்துடுறாரு. நடுவண அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டு அவருக்கு வந்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க சொல்லாக்கங்கள். பரிதிமார் கலைஞருடைய சொல்லாக்கங்கள். ஆஸ்தட்டிக் அண்ணா இயற்கை வனப்பு, பயாலஜி அண்ணா உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ணா உயர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் அண்ணா பாசறை, இன்ஸ்டிங்க்ட் அண்ணா இயற்கை அறிவு. இன்ஸ்டிங்க்ட் நார்மல் இது பேசுறப்பவே யூஸ் பண்ணோம்ல, ஏன் அதை வந்து ஏதாவது சூஸ் பண்ணனா ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து தோணுச்சேன்னு சொல்லுவாங்க. இயற்கை அறிவு. ஆர்டர் ஆஃப் நேச்சர் அண்ணா இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் அண்ணா சிற்றுணா. அடுத்து இலக்கணம். நம்ம புது புக்ல வந்து படிச்சிருப்போம், அதுதான் கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலது படிக்காததை கொடுத்திருப்பாங்க, அது வர்றப்ப நான் அதை சொல்றேன், அதை மட்டும் அழுத்தம் கொடுத்து தெளிவா பாத்துக்கோங்க. முதல் எழுத்துக்கள்னா நம்மளுக்கு தெரியும். முதல் எழுத்துக்கள் எது? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆக 30 எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். அந்த 10 வகையில இருக்கக்கூடியது ஐகார குர்க்கம், ஔகார குர்க்கம், மகர குர்க்கம், ஆயுத
குறுக்கம் பண்ணிட்டு குறுக்கங்கள் எத்தனை இருக்கு, 4 வந்து இருக்கு. அந்த 4 தான் இங்க வந்து பார்க்க போறோம். ஐகார குறுக்கம் இது வந்து புது புக்லயே வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க, அங்கேயே படிச்சிருப்போம். அதனால ரிவைஸ் பண்ற மாதிரி இது அப்படியே ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போயிடுவோம். ஐகார குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐ என்ற வார்த்தை தனித்து வந்து ஒலித்ததுன்னா அதற்கான மாத்திரை எவ்வளவுன்னா 2 மாத்திரை. ஏன்னா ஐ என்றது ஒரு நெடில் எழுத்து. அதே இந்த ஐ என்ற வார்த்தை ஐ என்ற எழுத்து வந்து ஒரு வார்த்தையின் முதல்ல வந்ததுன்னா எவ்வளவு மாத்திரையில வந்து ஒலிக்கும்னா 1.5 மாத்திரை அளவுல வந்து ஒலிக்கும். அப்ப எவ்வளவு மாத்திரை குறைஞ்ச ஒலிக்கு, அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கு. ஆனா முதல்ல வரும்போது எவ்வளவு மாத்திரையில வந்து அது ஒலிக்கும்னா 1.5. ஐ என்ற எழுத்து வந்து நடுவுல வந்தா அப்ப எவ்வளவு மாத்திரைன்னா 1 மாத்திரை. அதே கடைசியில ஐ என்றது வந்ததுன்னா கடலை, தலைவன். சோ அந்த லைய வந்து எப்படி பிரிப்போம், இல்குட்ட லை. சோ அப்போ கடைசியில வந்தா 1 மாத்திரை. சோ ஐ என்றது தனித்து வந்தா 2 மாத்திரை, ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வந்தா 1.5, ஒரு வார்த்தையின் இடையிலேயோ அல்லது இறுதியிலேயோ வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவு வந்து ஒலிக்கும். இவ்வாறு சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய மூவிடங்கள்ல வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கிறதால இது என்னன்னு சொல்றோம், ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து ஔகார குறுக்கம். எப்படி ஐ வந்து தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவு வந்து முழுசா ஒலிச்சதோ அதே போல அவ்வும் வந்து பாத்தீங்கன்னா தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவு முழுவதுமாக ஒலிக்கும். இன்னொன்னு என்னன்னா சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வந்து ஔகாரம் வந்து வரும். அப்படி முதல்ல வரும்போது எவ்வளவு மாத்திரை அளவுல அது ஒலிக்கும்னா 1.5 மாத்திரை அளவுல வந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒவ்வை ஒவ்வால். சோ முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வந்து எவ்வளவு மாத்திரை அளவுன்னா 1.5 மாத்திரை. ஐ என்றதும் ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வந்தா எவ்வளவு வரும், 1.5 மாத்திரை தான். அடுத்து வந்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவுல இருந்து குறைந்து வந்து ஒலித்தல் தான் வந்து மகர குறுக்கம் அப்படின்றோம். அதாவது இம் என்னும் மெய்யெழுத்து செய்யுள்ள தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இம்ன்றது ஒரு மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கான மாத்திரை எவ்வளோ, அரை மாத்திரை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1/4 மாத்திரை அளவுக்கு குறைந்து வந்து ஒலிக்கிறப்போ அது என்னன்னு சொல்லுவோம், மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் அது இல்லாம எக்ஸாம்பிள் இந்த போலும்ன்றதுல போன் மருண் என்ற இடத்துல அதனுடைய மாத்திரை வந்து அரை மாத்திரையில இருந்து 1/4 மாத்திரை குறையும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த புது புத்தகத்திலையும் இந்த வார்த்தைங்க கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த 2 வார்த்தைங்க தெரிஞ்சுக்கோங்க. போலும்ன்றது போல்மாயி போன் அப்படின்னு மாறும். மருளும்ன்றது மருள், அந்த ஊ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லூல இருக்கக்கூடிய உகரம் வந்து கெட்டு அது வந்து மெய்யெழுத்தா மாறி அது வந்து அதுக்கப்புறம் இன்னா வந்து மாறும். ஸோ நீங்க மெயினா அந்த வார்த்தைங்க தெரிஞ்சுக்கோங்க. போன் மருண் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து மகர குறுக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு புரியலன்னா ஒரு வாட்டி இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீட்டெயிலா வாசிங்க, புரியும். இது புது புத்தகத்திலேயே நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு புரியல, இன்னும் தெளிவா புரியணும்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லா வாசிங்க, தெளிவா வந்து புரியும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, வரும். இப்போ நிலைமொழியில இருக்கக்கூடிய வரும்ல வந்து கடைசி லெட்டர் வந்து இம்மு வரணும். இப்போ வருமொழின்றது வண்டியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து வந்து வகர வரிசை இருக்கணும். அப்படி வர்ற பட்சத்துல என்ன ஆகும்னா அது வந்து மகர குறுக்கமா மாறும். அந்த இம்மு வந்து 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். ஸோ இப்படி வந்ததுன்னா அது வந்து மகர குறுக்கம். ஸோ நிலைமொழியில கடைசி லெட்டர் இம்மு வரணும், வருமொழியில முதல் எழுத்து வந்து வகர வரிசையில வந்து வந்ததுன்னா அது வந்து மகர குறுக்கம். அடுத்து வந்து பாருங்க ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்தை எப்படி பிரிக்கலாம்னா ஆயுதம் குட்டல் குறுக்கம் அப்படின்னு பிரிக்கலாம். ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனிக்குறியில வந்து அடுத்து வந்து வரும். ஆயுத எழுத்து வந்து நிலைமொழியில தனிக்குறியில அடுத்து வந்து வரும். அடுத்து வந்து லகரங்கள் வருமொழியில் உள்ள தகரத்தோடு சேரும் போது ஆயுத எழுத்து தனிக்குறியில அடுத்து வரும். அதுக்கப்புறம் லகரங்கள் வந்து தகரத்தோட சேரும் போது ஆயுதமாக தெரியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, கல்குட்டல் தீது கக்ரீது, முள்குட்டல் தீது முக்தீது. இது போல வந்து மாறுனா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை. இப்படி வரும்போது அது வந்து 1/4 மாத்திரை அளவு வந்து குறைந்து ஒலிக்கும். ஸோ அந்த 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும்ன்றத கீழே அடுத்த லைன் இருக்கு, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ குயிக்கா ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம்.
ஐகார குறுக்கத்துல ஐ மட்டும் தனியா வந்தா 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, இடையில வந்தா 1 மாத்திரை, கடைசியில வந்தாலும் 1 மாத்திரை. ஔகார குறுக்கம் வந்து தனியா என்ற எழுத்து வந்து தனியா வந்ததுன்னா 2 மாத்திரை, சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். அப்படி முதல்ல வர்றப்போ 1.5 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். மகர குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா போன் மருன் என்ற வார்த்தைகள்ல தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு வந்து ஒலிக்குது. அதுக்கப்புறம் நிலைமொழியில கடைசி எழுத்து இம் என்ற மெய்யெழுத்துல முடியணும். வருமொழியில வரக்கூடிய முதல் எழுத்து வகர வரிசையில இருந்தா அங்க வந்து மகர குறுக்கம் வந்து அதாவது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு ஒலிக்கும் இம்மானது. ஆயுத குறுக்கம் வந்து பாத்தீங்கன்னா தனிக்குறியில வந்து அடுத்து வரும். அதுக்கப்புறம் லகரங்கள்ல தகரத்தோடு சேரும் போது ஆயுதமாக தெரியும். கல்குட்டல் தீது கக்ரீது, முள்குட்டல் தீது முக்தீது. வளையல் இந்த சொல்லில ஐகாரம் வந்து எவ்வளவு மாத்திரைன்னா இடையில வர்றதால 1 மாத்திரை. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் எதுன்னா திண்ணை. பல்குட்டல் தீது பக்ரீது. குறுக்கங்கள் வந்து ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 4 வகைப்படும். ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வவ்வால், ஆயுத குறுக்கம் வந்து முக்தீது, மகர குறுக்கம் வந்து போன். அடுத்து மொழித்திறன் பயிற்சி, சொற்றொடர் வகைகள். இது ரொம்ப முக்கியம். ஒரு சிலது நம்ம புது புத்தகத்துல இருக்கு, ஒரு சிலது வந்து இல்ல, பட் எக்ஸாம்ல வந்து கேட்கதான் செய்யறாங்க ரிப்பீட்டடா. அதனால தெளிவா வந்து பாத்துருவோம். செய்தி தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை செய்தியாக தெரிவிப்பது தான் வந்து ஒரு செய்தி தொடர். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பரிதிமார் கலைஞர் மதுரைக்கு அருகில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க, அப்போ செய்தி தொடர். திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார். இதுவும் வந்து திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றிருக்கார், ஒரு செய்தி தொடர். வினா தொடர். எழில் என்ன சாப்பிட்டாய்? அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறாய்? உன் பெயர் என்ன? நீ எங்கே போனாய்? இப்படி வந்து கேள்வி கேட்கிறோம்னா அது வந்து வினா தொடர். உணர்ச்சி தொடர். அடே எப்பா எவ்வளவு பெரிய ஏரி, ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னுட்டு மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைறது தான் வந்து உணர்ச்சி தொடர். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், அதனால அடுத்தடுத்து போறேன். அடுத்து வந்து கட்டளை தொடர். இதுவும் நம்மளுக்கு தெரியும். பார்த்து போ, கவனமாக படி, இப்பவே கொண்டு வா, கட்டளை இருது, அதை செய் இதை செய் அப்படின்ட்டு. அப்படி வந்தா அது வந்து கட்டளை தொடர். அடுத்து வந்து பாருங்க தனிநிலை தொடர். தனிநிலை தொடர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எழுவாய்கள் எத்தனை வேணா இருக்கட்டும், ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிச்சா அது வந்து தனிநிலை தொடர். அதே வந்து தொடர்நிலை தொடர்னா அப்படியே 5, 6 சேர்த்து பார்த்துக்கோங்க. தனிநிலை தொடர்னா எழுவாய் எத்தனை வேணா இருக்கட்டும், பயனிலை வந்து ஒன்னே ஒண்ணு இருந்தா தனி, பயனிலை ஒன்னே ஒண்ணு தனியா வந்துச்சுன்னா தனிநிலை தொடர். அதே பயனிலைகள் வந்து தொடர்ந்து வருதுன்னா அது தொடர்நிலை தொடர். பயனிலைகள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு பல தொடர்ந்து வந்தா தொடர்நிலை தொடர். சோ இப்ப தனிநிலை தொடருக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. அழகன் பாடம் எழுதுகிறான். இதுல பயனிலை என்னது? எழுதுகிறான் என்றது. அப்போ ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதுல எழுவாய் என்ன? அழகன் என்றது மட்டும்தான் ஒரே ஒரு வந்து எழுவாய். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. மாப்பழா வாழை ஆகிய முக்கணிகள். இதுல வந்து மாப்பழா வாழை என்றது எழுவாய்கள் பல வந்திருக்கு, பட் பயனிலை வந்து ஒன்னே ஒண்ணு வந்ததால அது என்னன்னு பாத்தீங்கன்னா தனிநிலை தொடர். சோ அந்த மாப்பழா வாழையும் என்ன? கனிகள். இவ்வாறாக ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். எழுவாய்கள் எத்தனை வேணா வரட்டும், ஒரே ஒரு பயனிலை வந்தா அது தனிநிலை தொடர். தொடர்நிலை தொடர் வந்து பாருங்க. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். சோ இதுல வந்து பயனிலைகள் என்னது? உழைத்தார், உயர்ந்தார் அன்னிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள் வந்து வருது. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. பெய்தது நிரம்பினன்றது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள். சோ ஒன்றுக்கு மேற்பட்ட பல பயனிலைகள் வர்றது வந்து என்னன்னு சொல்லுவோம்? தொடர்நிலை தொடர். இன்னொன்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க பாருங்க. தொடர்நிலை தொடர்கள்ல அதனால், ஆகியால், ஏனெனில் அப்படின்ற வார்த்தைகள் வந்ததுன்னா அது வந்து அது போல வர்றது இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இணைப்பு சொற்கள் வந்தா தொடர்நிலை தொடர். சோ ஃபர்ஸ்ட்ல வந்து பல பயனிலைகள் வந்தாலும் நம்ம தொடர்நிலை தொடர்ன்னு போட்டுடலாம். அப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியல எது பயனிலை என்றது கண்டுபிடிக்க முடியலன்னா அதனால், ஆகையால், ஏனெனில் அப்படின்ற இணைப்பு சொற்கள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்நிலை தொடர் என்றதை போட்டுடலாம். அடுத்து வந்து பாருங்க கலவை தொடர்.
நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான். இப்படி ஒரு தனி சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களோட கலந்து வருவதுதான் வந்து கலவை தொடர். மேல வந்து தனி சொற்றொடர் என்ன பார்த்தோம், ஒரு பயனிலையை கொண்டு முடியும், எழுவாய்கள் எத்தனை வேணா வரலான்னு பார்த்தோம். அப்போ நேற்று புயல் வீசியது அப்படின்னு வந்தா அது வந்து தனிநிலை தொடர். இங்க வந்து என்ன வருது, நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததனால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான். இப்படி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துணை தொடர்கள் கலந்து வந்தா அது என்னது, கலவை தொடர். அடுத்து வந்து செய்வினை தொடர். செய்வினை என்ன, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றோம்னா அது வந்து செய்வினை தொடர். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாநாட்டை யார் தொடங்கி வைக்கிறாரு, குடியரசுத் தலைவர். அப்போ வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்படி வந்ததுன்னா அது வந்து செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் எனப்படும். செய்யப்படு பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து வெளிப்பட்டு வரும், சில தொடர்கள்ல வந்து மறைந்தும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செய்வினை தொடர்ல செய்யப்படு பொருளோட வந்து ஐ என்றது சேர்ந்து வரும், அதாவது வெளிப்படையாக வரும் அல்லது சில இடங்கள்ல மறைந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து செய்யப்படு பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உலக தமிழ் மாநாட்டை என்ற இடத்துல ஐ வந்து வெளிப்பட்டு இருக்கா. அப்போ இது வந்து செய்வினை தொடர். கீழே வந்து மறைந்து வர்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மாவட்ட ஆட்சியர் கொடியை ஏற்றினார். ஐ என்றது வந்து மறைந்து வந்திருக்கு. ஸோ இப்படி வரும்ன்றாங்க. ஸோ நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா செய்வினை தொடர் ஒரு செயலை அவங்களே செஞ்சிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கியது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆன்சர் டைரக்டா வருது. அப்போ அவர் தான் செஞ்சிருக்காரு. அப்போ செய்வினை தொடர். கொடி வந்து ஏற்றிருக்காரு. யார் ஏற்றிருக்கா, மாவட்ட ஆட்சியர் தான் அந்த வேலையை பார்த்திருக்காரு. அப்போ அது வந்து செய்வினை தொடர். அடுத்து வந்து பாருங்க செயற்பாட்டு வினைத்தொடர். செயற்பாட்டு வினைத்தொடர் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்க பெற்றது. இந்த பெற்றது, பட்டது, பெரு, படு வருது. அப்படி வந்தாலும் செயற்பாட்டு வினைத்தொடர். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா செயற்படு பொருள், அதாவது எழுவாயோட ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து சேர்ந்து வந்தாலும் அது செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல எழுவாய் யாருன்னா குடியரசுத் தலைவர். அவரோட ஆள் சேர்ந்து வந்திருக்கு குடியரசு தலைவரால். ஆள் என்றது மூன்றாம் வேற்றுமை உருவு. இப்படி சேர்ந்து வந்தா அது செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்வினை தொடர். தன்வினை தொடர்னா இப்போ ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்யறது தான் வந்து தன்வினை தொடர். பாத்திமா திருக்குறளை கற்றாள். பாத்திமா வந்து தனக்கு தானே ஒண்ணு செஞ்சுக்கிறா. என்ன செஞ்சுக்கிறா, திருக்குறளை படிச்சு அதுல இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறா. பாத்திமா திருக்குறள் கற்றாள். அதே வந்து அவ கற்பித்தாள், படிக்க வைத்தால் அப்படி எல்லாம் வந்ததுன்னா அது வந்து பிறவினையா வந்து மாறிடும். ஸோ தன்வினை என்ன, இப்போ வந்து நம்ம இருக்கோம், நான் வந்து இன்னைக்கு திருக்குறள் படித்தேன், நான் வந்து இன்னைக்கு தண்ணி எடுத்தேன், இப்படி எல்லாம் வந்ததுன்னா தன்வினை. நம்மளே ஒரு விஷயத்த வந்து செய்யறோம். அதே நான் வந்து அவனை படிக்க வச்சேன், நான் அவனை பள்ளிக்கூடத்துல சேர வச்சேன், இன்னொருத்தரை வந்து நம்ம பண்றோம் இல்லையா, நம்ம மூலமா ஒண்ணு வந்து பண்றோம் இல்லையா, அப்படி வந்ததுன்னா அது பிறவினை வந்து வரும். கீழே அப்படியே பிறவினையும் தன்வினையும் கம்பேர் பண்ணியே பாத்துக்கோங்க. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். அவ வந்து படிக்கல, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. ஸோ இப்படி வந்து மற்றவங்களுக்கு இந்த பிறவினையில எப்பவுமே இந்த பிவி என்ற வார்த்தைகள் வந்து இடம்பெறும். பயிற்றுவித்தால்னா வி வரும், கற்பித்தால்ல வந்து பாருங்க பி வரும். இப்படி பிறவினை பி, பிற வினை, வினையில வருதா வி. அப்போ பிவி வந்ததுன்னா மேக்சிமம் வந்து அது பிறவினை. கற்பித்தால், பயிற்றுவித்தால், செய்வித்தால். ஸோ இந்த இப்படி வந்ததுன்னா மற்றவங்களை ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறோம்னா அது வந்து பிறவினை. எக்ஸாம்பிள பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஞாபகம் இருந்தாவே உங்களுக்கு எளிமையா வந்து அது வந்து புரியும். அடுத்து வந்து நேர்குற்று தொடர். நேர்குற்று தொடர், அயற்குற்று தொடர் வந்து இப்போ சமீப காலமா எக்ஸாம்ல கேட்கறது இல்லை. இருந்தாலும் எப்போ கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுறது வந்து நேர்குற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. மெயினான இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நேர்குற்று தொடருக்கு எப்பவுமே வந்து ஒரு கொட்டேஷன் இருக்கும்.
ஆசிரியர் மாணவர்களை இப்போ வந்து நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கான்னா நான் அது இன்னொருக்கிட்ட சொல்லும் போது என் ஃப்ரெண்டு சொன்னதை வந்து அப்படியே கொட்டேஷன்ல கொடுப்பாங்க. நேர்கூட்டுறன்னா அந்த கொட்டேஷன்ல கொடுத்துட்டு தான் என்ன நான் சொல்ற மாதிரி இது வந்து வரும். இப்படி வந்ததுன்னா நேர்கூற்று தொடர். ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக என்றார் என்றது நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர்ல எப்பவுமே என்ன இருக்கும், மேல வந்து கொட்டேஷன் இருக்கும். அது வந்து தெளிவா வந்து பாத்துக்கோங்க. மேற்கோள் குறிகள் இடம்பெறும். சோ நேர்கூற்று தொடர்ல மேற்கோள் குறிகள் வந்து இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இங்கு இப்போது, இங்கு இப்போது, இவை என சுட்டு பெயர்கள் இடம்பெறுமா? சோ இங்கு இப்போது சுட்டு பெயர்கள் இடம்பெறும். நேற்று இன்று நாளை ஆகிய கால பெயர்களும் வந்து இடம்பெறும். சோ இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா கூட நம்ம என்ன போட்டுடலாம், நேர்கூற்று தொடர்னு போட்டுடலாம். நேற்று இன்று நாளை அன்னு வந்தா என்னது நேர்கூற்று தொடர். சோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கதான்னு பாருங்க. நாளை என்றது இருக்கு பாருங்க. மாணவர்களே நாளை ஒழுக்கமுடைமையில் குறள்கள் 5 படித்து வருக அப்படின்ட்டு. ஸோ மெயினா இங்கு இப்போது இவை வருது, இல்ல நேற்று இன்று நாளை மேல வந்து கொட்டேஷன் இருக்குன்னா அது வந்து நேர்கூற்று தொடர். அடுத்து வந்து பாருங்க அயர்கூற்று தொடர். அயர்கூற்று தொடர் வந்து பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்கள் அயலார் கூறுவது போல அமைவது அயர்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயர்கூற்றுல வந்து மேற்கோள் குறிகள் வந்து வராது. நேர்கூற்று தொடர்ல மேற்கோள் குறிகள் வரும். அயர்கூற்று தொடர்ல வந்து மேற்கோள் குறிகள் வந்து வராது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படற்கை பெயர்களாக மாறும். இப்ப நேர்கூற்றுல என்ன பார்த்தோம், தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து இடம்பெறும்ன்றது மட்டும்தான் பார்த்தோம். அதே அயர்கூற்றுல வந்து தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படற்கை பெயர்களாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் வந்து இதுல வந்து அது அவை அங்கே என மாறும். இங்க மேல என்ன பார்த்தோம், இங்கே இப்போது இவை என்றதை பார்த்தோம். நேர்கூற்றுக்கு வந்து இங்க இப்போது இவை அப்படின்னு வந்து பார்த்தோம். நேற்று இன்று நாளை பார்த்தோம். அதே அயர்கூற்றுக்கு வந்து அது அவை அங்கே அந்நாள் மறுநாள் அப்படின்னு மாறும். என்று ஆக என இணைப்பு சொற்களும் இடம்பெறும் சொல்றாங்க. இப்போ அந்நாள் மறுநாள்ன்றதை நீங்க ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்னன்னு போடணும், அயர்கூற்று தொடர் அப்படின்னு போடணும். அது அவை அங்கே என்ன அயர்கூற்று தொடர். அயர்கூற்று தொடருக்கு அது அவை எங்கே, அயர்கூற்று ஆல வந்து ஸ்டார்ட் ஆகுது அயர்கூற்று. அப்போ அது அவை அங்கே என்ன அது வந்து அயர்கூற்றுக்கு வரும். ஆ இல்லாம இங்கே இவை அப்படின்னு வந்தா அது நேர்கூற்றுக்கு வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா அயர்கூற்று தொடர்ல டபுள் கொட்டேஷன் வந்து இருக்காது, அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து உடன்பாட்டு தொடர். இந்த உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர், பொருள் மாறா தொடர், அயர்கூற்று தொடர், நேர்கூற்று தொடர் எல்லாம் நம்மளுக்கு புது புத்தகத்துல டீட்டெயில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கதான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்ல ஒவ்வொரு வாட்டியும் இந்த எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை தொடர் எல்லாம் நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து அது தெளிவா வந்து பாத்துக்கோங்க. உடன்பாட்டு தொடர் என்னன்னு பாத்தீங்கன்னா செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது வந்து உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். ஸோ கலைச்செல்வி கட்டுரை எழுதியிருக்கா. ஸோ அது வந்து நேர்மறையாக உணர்த்துறாங்க. அதனால இது வந்து உடன்பாட்டு தொடர். எதிர்மறை தொடர் வந்து பாருங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதிலன்னா அவ எழுதல, அப்போ எதிர்மறை தானே, அப்போ எதிரா தானே சொல்றாங்க, அப்போ எதிர்மறை தொடர். அடுத்து வந்து பாருங்க பொருள் மாறா எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதிலாமல் இராள் அப்படின்னா அப்போ எழுதாம அவ இல்ல, அப்படின்னா என்ன பண்ணிருக்கா, அவ எழுதியிருக்கான்றதுதான் அர்த்தம். அப்போ வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் என்னும் தொடர் உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை என்றது எதிர்மறை தொடர். இந்த ரெண்டுமே மேலே உள்ள உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமானால் அதனை 2 எதிர்மறைகளை கொண்டு தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் என மாற்றிடல் வேண்டும். சோ அப்போ வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர்ல 2 எதிர்மறைகள் வரும். எழுதாமல் இரால் இருக்க மாட்டா, எழுதல அப்படின்னு 2 சேர்ந்து வந்தா அது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் படிப்போம் இல்லையா மேக்ஸ்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 2 எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தால் அது வந்து உடன்பாட்டு பொருளை வந்து தரும்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது வந்து குயிக்கா ஒரு வாட்டி ரிவைஸ் மட்டும் பார்ப்போம், ரீகேப் மட்டும் பார்ப்போம்.
செய்தி தொடர்னா ஒரு கருத்துன செய்தியாக தெளிவா தெரிவிக்கிறது தான் வந்து செய்தி தொடர். வினா தொடர்னா கேள்வி கேட்கிற மாதிரி வந்தா வினா தொடர். உணர்ச்சி தொடர்னா மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம். இப்போ வந்து துன்பம் வருதுன்னா அம்மா 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 ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா, அடே எப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்றது வியப்பு, ஐயோ முள் குத்தி விட்டதேன்றது துன்பம். இப்படி மகிழ்ச்சி, வியப்பு, துன்பத்துல வந்து வந்ததுன்னா அது வந்து உணர்ச்சி தொடர். அடுத்து இது வந்து சொல்ல அப்பவே மறந்துட்டேன். இங்க வந்து பாருங்க, என்னேன்றது வியப்பை வந்து குறிக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்லும் போது என்னே அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்றோம்னா வியப்பு, அந்தோ அப்படின்னு குறிப்பிடுறோம்னா அது வந்து துன்பத்தை வந்து குறிக்கும். அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னே இமயமலையின் உயரம் என்றப்ப வியப்பு, அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே என்றது துன்பம். அடுத்து கட்டளை தொடர், பார்த்து போ, கவனமாக படி எண்ணிட்டு கட்டளை இடுற மாதிரி சொன்னா கட்டளை தொடர். தனிநிலை தொடர்னா எழுவாய்கள் எத்தனை வேணா வரலாம், ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். தொடர்நிலை தொடர்னா பல பயனிலைகள் வருது அப்படின்னா அது வந்து தொடர்நிலை தொடர். பயனிலைகள் எப்படி இருக்கும், அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகள் வரும்போது தொடர்நிலை தொடர். சேம் டைம் வந்து தொடர்நிலை தொடர்ல இணைப்பு சொற்களா என்ன வரும், அதனால், ஆகையால், ஏனெனில் என்றது வந்து வரும். கலவை தொடர், ஒரு தனி சொற்றொடர் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களோடு கலந்து வருவது கலவை தொடர். செய்வினை தொடர்னா குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது வந்து ஒரு செய்வினை தொடர். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா செய்வினையும் தன்வினையும் வந்து கிட்டத்தட்ட சேமா தான் வரும். பட் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ல கொடுக்கும் போது ஏதாவது தான் ஒண்ணு கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல படிக்கும் போது செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டுமே ஒண்ணுதான். பாத்திமா திருக்குறள் படிச்சா, குடியரசுத் தலைவர் தமிழ் மாநாட்டை தொடங்கி வச்சாங்க, அவங்களே தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஒன்று செய்வினை கொடுப்பாங்க, இல்லை தன்வினை கொடுப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப வந்து குழம்ப வேண்டாம். அது செய்வினையும் தன்வினையும் கிட்டத்தட்ட சேம் தான். தன்வினை தொடர், குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அதே வந்து தன்வினை வந்து பாத்தீங்க, பாத்திமா திருக்குறள் கற்றாள். செய்பாட்டு வினை தொடர்னா இந்த பெற்றது, பட்டது, பெரு, படு, அப்புறமா எழுவாயோட ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து செயற்பாட்டு வினை தொடர். ஸோ தன்வினை தொடர் அப்பவே பார்த்துட்டோம். பாத்திமா திருக்குறள் கற்றால், நம்மளே ஒரு விஷயத்த நமக்கு செஞ்சுக்கிறோம்னா அது வந்து தன்வினை. பிறவினைன்னா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், ஸோ மற்றவங்களுக்கு வந்து அவ சொல்லி கொடுத்துருக்கா, ஸோ அப்போ அது வந்து பிறவினை. நேர்குற்று தொடர்னா மேற்கோள் குறி, டபுள் கொட்டேஷன் வந்து இருக்கும். நேற்று, இன்று, நாளை, இங்கே, இப்போது, இவை என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தா அது வந்து நேர்குற்று தொடர். அயற்குற்று தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் வந்து இருக்காது. இது, அவை, அங்கே என்றது இருக்கும். அந்நாள், மறுநாள் என்றது இருக்கும். என்று, ஆக என்றது இணைப்பு சொற்கள் இடம்பெற்றிருந்தா அயற்குற்று தொடர். உடன்பாட்டு தொடர், கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் என்றது உடன்பாட்டு தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்றது எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் என்றது பொருள் மாறா எதிர்மறை தொடர். பொருள் மாறா எதிர்மறை தொடர் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் மாறா எதிர்மறை தொடர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்ந்து வந்தா அது வந்து உடன்பாட்டு பொருளை வந்து தரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இரண்டு எதிர்மறை சொற்கள் வந்தா பொருள் மாறா எதிர்மறை தொடர் தான். அதனுடைய விளக்கம் என்னவா வரும், அந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க, அப்போ உடன்பாட்டு பொருளை வந்து தரும். பூங்குழலி பொம்மை செய்தாள். இத்தொடரை செயற்பாட்டு வினையாக மாற்றும் போது பொம்மை வந்து என்னவா மாறும், பூங்குழியால் செய்யப்பட்டது என வரும். அழகன் பாடம் எழுதுகிறான். இந்த தொடர்ல ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் தனிநிலை தொடர். அன்பரசன் திருக்குறளை கற்றான். இத்தொடர் பிறவினையாக மாறும்போது என்ன வரும், அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான். தொடரை மாற்றி அமைக்க, வினா தொடராக அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை அனைவரும் அறிவர் என்றது எதை அனைவரும் அறிவர். இமயமலை மிகவும் உயரமானது, உணர்ச்சி தொடராக மாற்றணும்னா என்னே இமயமலையின் உயரம். கிளி கல்லால் அடிபட்டது, உணர்ச்சி தொடராக மாற்றணும்னா ஐயோ கிளி கல்லால் அடிபட்டதே. அடுத்து வந்து பாருங்க, நேர்குற்ற கொடுத்துட்டு அயற்குற்றாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. வாரியர் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். நாள்தோறும் திருவாசகம் படிக்குமாறு வாரியர் குழந்தையிடம் கூறினார். நேற்று புயல் வீசியது, மரங்கள் சாய்ந்தன. இது கலவை தொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று புயல் வீசியதால் மரங்கள் சாய்ந்தன.
அடுத்து வந்து சந்தி பிழையற்ற தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். சோ இக்குன்றது வந்து வரணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கயிற்றுன்றது குற்றிய லுகரம். என்ன குற்றிய லுகரம்? வன்தொடர் குற்றிய லுகரம். சோ வன்தொடர் குற்றிய லுகரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? வல்லினம் வந்து மிகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ அவன் கவிஞன் அல்லன். ஆண்பால் அவன் வந்ததுன்னா அங்க என்ன வரும்? அல்லன். அவளன்னா அல்லல் என்றது வரும். அடுத்து வந்து பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. வலுவு சொல்லற்ற தொடர். சுவற்றிலன் வராது, சுவரில். வலப்பக்க சுவரில் எழுதாதே. தொடர்கள் எவ்வகையானவை என்றதை கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்றது செய்தி தொடர். குழந்தையை அடித்தது யார் என்றது வினா தொடர். நம் நாட்டுக்குடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது என்றது ஏற்றப்பட்டது பெற்றது அப்படின்னு வந்து என்னது? செயற்பாட்டு வினை. வயலில் ஆடுகள் மேய்ந்தில என்றது எதிர்மறை, மேயில. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை. தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். அந்த டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். நீலாம்பிகையுடைய அப்பா. அடுத்து வள்ளலாருடைய பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரு பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஊட்டாமல் இனிப்பதுவே அப்படின்ற வரிகள் யாருடையதுன்னா வள்ளலார். வான் கலந்த, நான் கலந்த, தேன் கலந்த, ஊன் கலந்த அப்படின்னா வள்ளலார். வள்ளலாரை வந்து வேற எப்படி சொல்லுவோம்? புதுநெறி புலவர்னா வள்ளலார். புரட்சி துறவின்னா யாருன்னா வள்ளலார். புரட்சி துறவி வள்ளலார், புதுநெறி புலவரும் வந்து வள்ளலார். அடுத்த தமிழ் எண்கள் நம்மளுக்கு தெரியும். தெரியாதவங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல வந்து தமிழ் எண்கள் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சராக இருந்த மனித நேயத்துக்கு வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நேரு வந்து வேலை பார்த்துட்டு இருப்போ அவங்க கிட்ட ஒரு காவலாளி வந்து இருப்பாரு. ஒரு வாட்டி இவர் வந்து லேட்டா வந்து ரிட்டர்ன் போவாரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்போ அந்த காவலாளி வந்து உறங்கிட்டு இருப்பாரு. அப்போ கூட இருந்தவர் அவரை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவர் வந்து சொல்லுவாரு, இல்ல அவர் வந்து டயர்டாகி தூங்குறாரு, அவரை வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம், பாவம் வயதானவர், அவரை எழுப்பாதீர்கள், அவர் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செய்தியை வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மனித நேயத்துக்காக வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பார். அவர் நண்பர் வந்து ஒரு கட்டுரை ஏற்றிருப்பாரு. அப்போ வந்து நேரு இப்படி பண்ணாருன்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ் பழமொழிகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. உழைப்பின்றி ஊதியமில்லை. பதறாத காரியம் சிதறாது. அறிவே ஆற்றல். அறிவே ஆற்றல். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலையாய பற்று எதுன்னா மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாதவரிடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை அப்படின்ட்டு யார் சொல்றாரு? தந்தை பெரியார். தந்தை பெரியார் வந்து மொழிப்பற்று தான் வந்து ஒரு மக்களுக்கு வந்து முதன்மையானது. மொழிப்பற்று இல்லாதவங்க கிட்ட என்ன இருக்காதுன்னு சொல்றாரு? தேசப்பற்று வந்து இருக்காதுன்றது உறுதி. அதனால தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குது. அதனால தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும்னுட்டு யார் குறிப்பிடுறாங்க? தந்தை பெரியார் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அவ்வளவுதாங்க. இதோட இயல் 1 வந்து முடியுது. அடுத்த வீடியோல இயல் 2 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.